ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல ஒரு நியூ சாட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த சாட் ரெசிபிக்கு நான் இன்னைக்கு மீதமான இட்லியை வச்சு செஞ்சிருக்கேன். ஈவினிங் டைம்ல இப்போ நீங்க ஒரு டிஃப்ரெண்டா ஒரு ஸ்நாக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போ இது எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்வீட் சட்னி ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியில கரைச்சு அந்த புளி தண்ணியை நான் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் 150 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு டீஸ்பூன் சாட் மசாலா பவுடர், ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு பிஞ்ச் சால்ட். ஃபர்ஸ்ட் ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணி அப்புறம் வெல்லம் இது ரெண்டையும் சேர்த்து வெல்லம் வந்து நல்லா கரையணும். கரைஞ்சதுக்கப்புறம் அந்த புளி தண்ணி வந்து நல்லா பாயில் ஆகும். பாயில் ஆனதுக்கப்புறம் ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. மீடியமில் வச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மசாலா பவுடர், உப்பு எல்லாம் அதெல்லாம் வந்து ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 5 to 8 மினிட்ஸ் அப்படியே கொதிக்க விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அவ்வளோதான், நம்மளோட ஸ்வீட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ க்ரீன் சட்னி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு கைப்பிடி நிரம்ப புதினா, அதோட 2 மடங்கு கொத்தமல்லி, அப்புறம் 1 இன்ச் இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு லெமனோட ஜூஸு, அப்புறம் 2 பச்சை மிளகா, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் சால்ட்டு, 1 டீஸ்பூன் ட்ரை மேங்கோ பவுடர், அதாவது ஆம்ச்சூர் பவுடர். இது இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு அரை லெமன் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஆட் பண்ணிவிட்டு ஒரு திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஸ்வீட் சட்னி அப்புறம் க்ரீன் சட்னி இது ரெண்டும் ரெடியாக இருக்குது. அது கூடவே நான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி இதெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 கப்பு தயிரில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி அதை நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கெட்டியான புளிக்காத தயிர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 உருளைக்கிழங்கை பாயில் பண்ணிவிட்டு தோலை பீல் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபுல்லாக ஸ்மாஷ் பண்ணாமல் இந்த மாதிரி பீஸ் பீஸாக கையாலே வந்து உடச்சி விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம வந்து இட்லியை ஃப்ரை பண்ணிடலாம். இட்லி ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நான் இன்னைக்கு வந்து ஒரு 8 இட்லி எடுத்திருக்கேன். இப்போ இட்லி ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் நல்லா சூடாக இருக்கணும். நல்லா சூடாக இருந்தால் தான் எண்ணெய் உறிஞ்சாது, இல்லைன்னா வந்து உங்களுக்கு நிறையா எண்ணெய் ஆகிடும் இட்லி. இப்போ இந்த இட்லி வந்து ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஆகும் ரெடி ஆகிறதுக்கு. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னே இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ பாருங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா இட்லியும் ஃப்ரை பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இப்போ நம்ம சாட் சர்வ் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பிளேட்டில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நம்ம ஃப்ரை பண்ண இட்லிஸை வச்சுட்டு அதுக்கு மேலே பாயில்டு பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சுகர் போட்ட தயிர், அது வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே 1 டீஸ்பூன் க்ரீன் சட்னி, 1 டீஸ்பூன் ஸ்வீட் சட்னி இதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சாட் மசாலா பவுடர், கொஞ்சமாக சில்லி பவுடர், தேவைப்பட்ட சீரக பவுடர், சால்ட் இது ரெண்டையும் மேலாக தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே ஓமப்பொடி இல்லைன்னா காரா பூந்தி எது இருக்கோ அதை கொஞ்சம் சேர்த்துட்டு சர்வ் பண்ணுங்க. அவ்வளோதான், நம்மளோட சாட் ரெடி ஆயிடுச்சு. இந்த சாட் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.